ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து போன ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் வாக்கு இது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அநேகர் சொல்லுவார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை என்று. அப்படி அல்ல. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையில உலகத்தை ஜெயித்தார். அவர் ஜெயித்தது போல நம்மையும் ஜெயிக்க பண்ணுகிறார். இதைத்தான் மையப்படுத்தி சொல்லுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்ப துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவைகளின் மேல் சிலுவையில இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றி உண்டாகும். அப்ப ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினவர், நம்மை ஜெயிக்க பண்ணுகிறவர். உலகத்துல உபத்திரம் வரும்பா, வராம இருக்காது. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்தனை வரும். ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க தைரியமா இருக்கணும். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் உங்களை எப்படி தோல்வியடைய செய்வார், உங்களையும் ஜெயிக்க பண்ணுவார். அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, என் அருளாளர் இயேசு ஜெயித்தா, நானும் ஜெயிப்பேன். அவர் ஜெயிச்சதுனால நானும் ஜெயிப்பேன். இப்ப பாருங்க, உபத்திரவம் வெளியில இருந்தெல்லாம் வராது. முதல்ல வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கும், பல கட்டங்களில் ஆரம்பிக்கும். போராடுவோம், மேற்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திடன் மட்டும் கொள்ளும், பி ஸ்ட்ராங், திடன் கொள்ளுப்பா, தைரியமா நில்லுப்பா. வருதா உபத்திரம் வருதா, தைரியமா இரு. நான் உலகத்தை ஜெயித்தவர் கூட இருக்கல, உன்னையும் ஜெயிக்க பண்ணுவேன். நீ வெற்றி சிறப்ப, நீயும் ஜெயத்தை காண்பாய். ஏன்னா நான் ஜெயிக்க பண்ணுகிறவ ஜெயாலி. அற்புதங்களை நடப்பிக்கிற கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், அவர் பெரிய பலத்த கிரிகளை செய்கிறவருமாய் இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நாம என்ன செஞ்சிடறோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, சின்ன போராட்டம் வந்தா கூட உடனே இதுக்கு அந்த இது நீங்க எங்கேயோ ஓடிகிடி போய் தேடிகிடி கடைசியா எவராலையும் முடியலன்றப்பதான் ஏசப்பான்னு வருவோம். அவர் சொல்லுவார், ஏம்மா இவ்வளவு சுத்தன, ஏன்பா இவ்வளவு சுத்தன, டைரக்டா வந்திருந்தா டைரக்டா கிடைச்சிருக்குமே. அப்ப அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. போராட்டம். இன்னைக்கு ஒரு சபைக்கு திருவிருந்து கொடுக்க போயிருந்தேன். அந்த சபையில கரண்ட் இல்லை. கரண்ட் கம்பம் பல வருஷமா அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லை. அவங்க பக்கத்துல கரண்ட் கம்பம் போட்டு ஒரு 100 அடி தூரத்துல வரலும் கம்பம் வந்துருச்சு. ஒரு அம்மா சொல்லுது, நாங்க இத்தனை வருஷமா ஜெபம் பண்றோம், நான் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரலும் வந்தேன், ஜெபிக்கிறேன், அநேகர் வராம இருக்கிறது காரணம் இதாய்யா, கரண்ட் இல்லை, எப்படியாவது கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொன்னேன், நான் கரண்ட் கொடுக்க முடியுமா, நீ ஜெபிக்கிற சரியில்லை, நாங்க எப்படி ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஏசுவேன்னு கூப்பிடு. நாங்க அப்பான்னு கூப்பிடுறத நிறுத்து, முதல்ல ஏசுன்னு கூப்பிடு. ஏசப்பா, ஏசு கூப்பிடு. சொல்லு, கரண்ட் இல்லப்பா, கரண்ட் கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லு. அவர் அந்த கம்பத்திலிருந்து உனக்கு கரண்ட்டை கொண்டு வர்றதா இல்லையான்னு மட்டும் பாரு.
அப்ப அந்த அந்த பிள்ளைகளுக்கு வெயில், பயங்கர வெயில். எங்க பகுதியெல்லாம் பயங்கர வெயில், உஷ்ணம் பயங்கரம். அது அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டிருக்குமா சபைகளுக்குள்ள, உள்ள போய் திருவிருந்து கொடுக்கறதுல அப்பா அவ்வளோ பயங்கர பாடா இருக்கும். ஆனா தைரியமா அந்த ஜனங்க, நான் யோசிப்பேன், நம்ம போய் திருவிருந்து கொடுக்குற நமக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கு, அந்த பிள்ளைகள் வார வாரம் ஆராதனை அதுதான் அட்டன் பண்றாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உபத்திரவம் உண்டு, ஆனா திடன் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் உலகத்தை ஜெயித்தா என்னையும் ஜெயிக்க பண்ணுவா, எனக்கும் வெற்றியை தருவா. அவங்க அதுல பழகினதுனால அவங்க வெற்றியை கண்டு பெரிய சந்தோஷம் அடைகிறார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அனுதினம் சபைக்குள்ள வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்களை நம்ம குறை சொல்லுவோம். இந்த ஆள் மட்டும் சரி இருந்தா, அந்த அம்மா மட்டும் சரி இருந்தா என் வாழ்க்கையில பெரிய அளவுல ஆச்சரியமான காரியம் எனக்கு நடந்திருக்கும். ஒன்று நான் சொல்றேன், எவர் சரியா இருந்தாலும் சரியா இல்லைனாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்தாதான் வெற்றி. ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்தாதான் நாம் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவோம், இல்லைன்னா தோல்வி அடைஞ்சிருவோம். அதனால தானே சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்ல, என் ஆவியில ஆகும்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெற்றியை தருவார். நம்ம அறிவு, நம்ம ஞானம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் உபத்திரவத்தை நம்ம காப்பாத்தாது. எதுவும் தெரியுமா காப்பாத்தோம்? பரிசுத்த ஆவியானோருடைய ஆலோசனைகள் அவருக்குள் திடமாய் நிற்கவும் ஜெயிக்கவும் நமக்கு உதவி செய்யும். அதனால இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கும்படி திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஆமேன், ஆமேன்.